நீட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஆல்கஹால்ஸ் ஃபீனால்ஸ் அண்ட் ஈத்தர் சாப்டரில் பார்த்துட்ருக்கோம். பார்ட் 3 வீடியோ. கொஸ்டின் நம்பர் 31. The alkene RCH double bond CH2 reacts rapidly with B2H6 and the product on oxidation with alkaline hydrogen peroxide produces அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைட்ரோபோரேஷன் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ RCH double bond CH2 ரைட். இதில் என்ன பண்ணுறாங்க, B2H6 போடுறாங்க. அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் இந்த இடத்துல, RCH2 இது ஆன்டி மார்கானிக் ஆஃப் ரூலை ஃபாலோ பண்ணும். CH2 அப்படின்னு வரும். அண்ட் இங்கே பிக்கு 3 வேலன்சி இருக்கும் ரைட்டா. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா பெராக்சைட் போடுறாங்க H2O2. அப்போ இந்த இடத்துல உடனேனா வந்து சைடில் நமக்கு OH அண்ட் OH அப்படின்னு வரும். அப்போ நம்ம ஃபார்மேஷன் ஆஃப் RCH2CH2OH வரும். எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் டி ரைட். H2O2 போடும்போது பெராக்சைடு, இது வந்து ரொம்ப ஃபேமஸான ரியாக்ஷன் தான், ஹைட்ரோபோரேஷன். அப்போ மார்கானிக் ஆஃப் ரூலுக்கு அகெயின்ஸ்டான ப்ராடக்ட், அதாவது அதில் மைனர்னு சொல்கிறது நமக்கு என்ன வருங்க, மேஜராக வரும். மார்கானிக் ஆஃப் அப்படி போட்டிருந்தால் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா செகண்டரி ஆல்கஹால் வந்துருக்கும். பட் இங்கே நமக்கு என்ன கிடச்சிருக்கு, பிரைமரி ஆல்கஹால் ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆன் ஹீட்டிங் glycerol with concentrated H2SO4 a compound is obtained with which has bad order the compound அப்படின்னு கேட்டிருக்காங்க ரைட்டா. ஸோ கிளிசரால் எடுத்துக்கலாம், CH2OH அண்ட் இங்கே என்ன இருக்கும் நமக்கு CHOH அண்ட் இங்கே CH2OH அப்படின்னு இருக்கும் ரைட்டா. ஸோ இதில் H2SO4 போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டீஹைட்ரேஷன் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணிக்கலாம், அதில் பீட்டா எலிமினேஷன் போடலாம். ஸோ இதிலேருந்து OHும் ரைட் ஒரு பக்கத்தில் இருந்தனா நமக்கு ஹெச்சும் வெளியே போகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆயிரும்னா இட் வில் ஃபார்ம் CH2 ரைட் டபுள் பாண்ட் CH, நமக்கு என்ன இருக்கும் OH இருக்கும் ரைட்டா. அண்ட் ஸோ இதில் நமக்கு CH2 C இருக்கும், சி இங்கே என்ன இருக்கும் OH இருக்கும். இங்கேருந்து நான் என்ன பண்ணிட்டேன், OH ரிமூவ் பண்ணிட்டேன். அண்ட் இங்கே CH2OH இருக்கும் ரைட்டா. இப்படி நமக்கு ரிமூவ் ஆகும். இது ஒரு பாசிபிலிட்டி. அண்ட் இந்த பாசிபிலிட்டி நமக்கு என்ன ஆகும்னா கீட்டோன் ஃபார்ம் ஆகும். பட் ஆக்சுவலாக அதில் நமக்கு என்ன ஆகும்னா 2 வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆக போகுது. அப்போ இந்த பாசிபிலிட்டியில் நமக்கு வராது. அப்போ OH இஸ் ரிமூவ் ஃப்ரம் த மோஸ்ட் ஸ்டேபிள் கார்பன். அப்போ என்ன ஆயிரும், நமக்கு இந்த இடத்துல இது CH2ன்னு இருக்கு இல்லையா. ஸோ இங்கே CH ஆயிடுது, இங்கே CHOH ரைட். அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் OH நமக்கு ரிமூவ் ஆயிடுச்சு. அப்போ இங்கே CH ஆயிரும். இந்த மாதிரி இருக்கும். இப்போ என்ன ஆயிரும், இது நமக்கு இங்கே டபுள் பாண்ட் ஆகிட்டு இந்த H இங்கே வந்துடும். அப்போ நமக்கு கீட்டோ இனால்ட் ஆட்டம் விஷயத்தில் என்ன ஆகும், இது CHO அப்படின்னு மாறிடும் ரைட்டா. அண்ட் இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆயிரும் CH2 அப்படின்னு வந்துடும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா CH2OH இருக்கும். அகெயின் ஒரு டீஹைட்ரேஷன் -H2O, இங்கேருந்து OH, இங்கேருந்து H நமக்கு வெளியே போயிடும். அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், CHO CH டபுள் பாண்ட் CH2 ஃபார்ம் ஆகும். இதோடைய பேர் என்னென்னா அக்ரோலின் அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டா. ஸோ நமக்கு அக்ரோலின் கிடைக்கும். அப்போ ஆப்ஷன் ஏ, 2 வாட்டர் மாலிகுல் நமக்கு வெளியே போகுது ரைட். ஸோ இட் வில் ஃபார்ம் அக்ரோலின். நெக்ஸ்ட்டு பாருங்கள், எத்தனால் அண்ட் டைமெத்தில் ஈத்தர் ஃபார்ம் a pair of functional isomers. The boiling point of ethanol is higher than that of dimethyl etherன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனால் நம்ம எழுதிக்கலாம் CH2OH அண்ட் டைஎத்தில் ஈத்தர் எழுதணும் அப்படின்னா டைமெத்தில் ஈத்தர் எழுதணும்னா CH3OCH3 ரைட். ஸோ இங்கே நமக்கு என்ன இருக்குன்னா இந்த எத்தனாலில் இன்னொரு எத்தனாலோட நமக்கு என்ன பண்ணணும்னா இது ஹைட்ரஜன் பாண்டிங்கை நமக்கு ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஹைட்ரஜன் பாண்டிங்கான பாசிபிலிட்டி இருக்குது ரைட்டா. பட் ஆனால் இங்கே ஈத்தரில் என்ன கிடையாது, நமக்கு ஹைட்ரஜன் பாண்டிங் கிடையாது. ஸோ அதனால் எத்தனாலோடைய பாயிலிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும் டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்ட். அவங்களே கொடுத்துருக்காங்க, அந்த பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் எத்தனால் இஸ் ஹையர்னு கொடுத்தாங்க. அதுக்கு ரீசன் மட்டும் தான் கேட்டிருக்காங்க, என்னது ஹைட்ரஜன் பாண்டிங் இன் எத்தனால். ஸோ ஆப்ஷன் ஏ தான் அதுக்கு கரெக்டு. நெக்ஸ்ட் பாருங்கள், இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ஆசிட் ஸ்ட்ரென்த் அமாங் பேராமித்தாக்சி, பேராமெத்தில் அண்டு பேராநைட்ரோஃபீனால் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்க்ரீசிங் ஆர்டர், அப்போ லோயர் டு ஹையர் எழுதணும். இப்போ நமக்கு இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா ஸோ 3லேயே OH போட்டேன். ஃபஸ்ட்டு ஒன்றில் பார்த்தீங்க அப்படின்னா நைட்ரோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
ஃபஸ்ட்டு மீத்தாக்சி இல்லையா? ஸோ OCH3 இருக்கு. அண்ட் இன்னொருதுல வெறும் CH3 அண்ட் இன்னொருதுல NO2. நமக்கு என்ன தெரியும்? எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் வரும்போது அசிடிட்டி கூடும். அப்ப NO2 தான் இங்க எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். அதுதான் மோர் அசிடிக்கா இருக்கும். அப்ப இது என்னது? லீஸ்ட்டா இருக்க போகுது. 3ஆ எழுத போறோம். ரைட்டா? அண்ட் இது 2யும் கம்பேர் பண்ணும்போது இதுவும் எலக்ட்ரான் டொனேட்டிங் தான். OCH3 எலக்ட்ரான் டொனேட்டிங் தான். பட் ஆனா இதுல நமக்கு என்ன எஃபெக்ட் இருக்குன்னா, +R இருக்கும். இதுல வந்து என்ன இருக்காது நமக்கு அந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டா இருக்காது. சிக்மா பாண்ட் ரெசோனன்ஸ் மாரி தான் இருக்கும். அப்ப என்ன ஆயிரும்? இதுதான் மோர் டொனேட்டிங். அப்ப இதுதான் லெஸ் அசிடிக்கா இருக்கும். அப்ப இருக்கிறதுலே லெஸ் அசிடிக் இதுதான். அப்ப 3, 2, 1 இந்த ஆர்டர் தான் எழுத போறோம். அப்ப ஃபர்ஸ்ட்டு யார் இருப்பாங்க? பேரா மீத்தாக்சிஃபினால், அடுத்து பேரா மெத்தில், அடுத்து என்னது? பேரா நைட்ரோ. எங்க இருக்கு பாருங்க? ஆப்ஷன் டி. அப்போ 34க்கு என்ன வருது? ஆப்ஷன் டி நமக்கு ஆன்ஸரா வருது. ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் ஒன் ஆர் த ஃபாலோயிங் ஆன் ஆக்சிடேஷன் கிவ்ஸ் எ கீட்டோன் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ இது ஜெனரல் ஸ்கீம் தான்ப்பா. ஒரு செகண்டரி ஆல்கஹால் எடுத்து நம்ம ஆக்சிடைஸ் பண்ணோம்னா, இட் வில் லீட்ஸ் டூ த ஃபார்மேஷன் ஆஃப் கீட்டோன். இதுல தான் கேட்டிருக்காங்க. ஸ்கீம்ல தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப என்ன வந்துரும் நமக்கு ஆன்ஸர்? செகண்டரி ஆல்கஹால் அப்படின்னு வந்துரும். ரைட்? ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் நீங்க எடுத்து பார்த்துக்கலாம். ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க. விச் இஸ் ஃபார்ம்டு வென் பிரைமரி ஆல்கஹால் அண்டர்கோஸ் கேட்டாலிட்டிக் ஹைட்ரோஜனேஷன் அப்படின்னு டீஹைட்ரோஜனேஷன் குடுத்துருக்காங்க. அப்ப இதுவும் அகைன் ஸ்கீம்ல இருந்து தான். ஒரு பிரைமரி ஆல்கஹால் வந்து நீங்க டீஹைட்ரோஜனேஷன் பண்ணீங்க அப்படின்னாலே, ஹீட் பண்ணி காப்பர் போட்டு ஹீட் பண்றீங்க. டீஹைட்ரோஜனேஷன். நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா, ஆல்டிகைட் ஃபார்ம் ஆகும். ரைட்? ஸோ அப்ப ஆன்ஸர் ஏ. ஆல்டிகைட். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் எழுதுறேன். CH3 CH2OH. ஸோ இங்கேருந்து ஒரு Hம், இந்த CH2 இருந்து ஒரு H நமக்கு வெளியே போயிடுச்சுன்னா, இட் வில் ஃபார்ம் CH3 CHO plus H2 டீஹைட்ரோஜனேஷன் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காப்பர் ஆன் ஹீட்டிங். ரைட்டா? அப்ப 36க்கு ஆல்டிகைட் அப்படின்றது தான் நமக்கு ஆன்ஸர். நெக்ஸ்ட் பாருங்க. ஹவ் மெனி ஐசோமர்ஸ் ஆஃப் C5H11OH வில் பி பிரைமரி ஆல்கஹால் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எவ்வளோ ஐசோமர்ஸை நம்மளால் பிரைமரி ஆல்கஹால்ஸாக எழுத முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? அப்போ ஃபஸ்ட்டு என் பென்டைல் ஆல்கஹால் எழுதிக்கலாமா? ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டாக எழுதிக்கலாம். அப்போ CH3 CH2 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 அகெயின் 5வது CH2 போட்டு OH. இதில் ஒன்றில் எப்படி இருக்குது நமக்கு? பிரைமரி ஆல்கஹாலாக இருக்குது. ரைட்? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? நம்ம இதிலேயே பிரான்ச்சை கிரியேட் பண்ண போகிறோம். பாருங்கள். CH3 CH2 அண்ட் 4 கார்பனா CH CH2OH இங்கே CH3. ஸோ இப்பயும் இது பிரைமரி தான். கரெக்டா? அடுத்து பாருங்க. இதே பக்கத்து கார்பனில் அப்படியே பிரான்ச்சை கிரியேட் பண்ணலாம். அப்போ CH3 CH CH2 CH2OH. அதாவது இதில் 2ல இதில் 3ல வருது. ஐசோமர் மாதிரி தான் அது, வேற ஒன்றும் கிடையாது. நம்பர் ஆஃப் ஆனால் பிரைமரி மட்டும் வர மாதிரி நம்ம எழுத போகிறோம். அவ்வளோதான். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டெர்ஷரி பியூட்டைல் குரூப் எழுதலாம். 5 கார்பன் இல்லையா? ஸோ 3 கார்பன் இப்படி போட்டு என்ன பண்ணிக்கலாம்? CH2OH எழுதலாம். அப்போ டோட்டலாக நம்ம எத்தனை எழுதலாம்? 4 எழுதலாம். 1 2 3 4. ஸோ இதுக்கு மேலே பாசிபிலிட்டி இல்லை. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அப்போ ஆன்சர் என்ன வரும் நமக்கு? ஆப்ஷன் பி 4 அப்படின்றது தான் நமக்கு என்னது? ஆன்சர். ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின். HBr ரியாக்ட் ஃபாஸ்டஸ்ட் வித். ஸோ இதில் ஃபாஸ்டஸ்ட்டாக ரியாக்ட் ஆகும் கேட்குறாங்க. ஸோ இந்த அடிஷன் ஆஃப் HBr அப்படின்றது பார்த்தீங்கன்னா, சப்ஸ்டியூஷன் தான் குடுத்துருக்காங்க இல்லையா? HBr ஏன்னா எல்லாமே ஆல்கஹால் தான். ஸோ அப்போ சப்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் HBrஓடைய சப்ஸ்டியூஷன் நமக்கு இட் வில் ஃபாலோஸ் SN1 மெக்கானிசம். ஸோ அப்போ கார்போகேட்டன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள். 2 மெத்தில் ப்ரோப்பேன் 1 ஆல். அப்போ இந்த மாதிரி தான் இருக்க போகுது. செகண்டில் மெத்திலு. ஸோ 2 மெத்தில் ப்ரோப்பேன் 1 ஆல் which will eventually forms a primary carbocation. அண்ட் அடுத்து மெத்தில் ப்ரோப்பேன் 2 ஆல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ CH3 CCH3 ப்ரோப்பேன்னா அண்ட் இதில் 2 ஆல் அண்ட் மெத்தில்னு கொடுத்துருக்காங்க. மெத்திலுக்கு நம்பர் கொடுக்கலனாலும் 2ல் தான் வர முடியும். வேறு வழி இல்லை. ஏன்னா நீங்கள் 1லையோ இல்லை 3லையோ நீங்கள் அட்டாச் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன ஆயிரும்? ஆட்டோமேட்டிக்காக இதோடைய செயின் லென்த் தான் அதிகமாகும். அப்போ இதுதான். அப்போ இதில் OH ரிமூவ் பண்ணிங்கன்னா இட் வில் ஃபார்ம் அ டெர்ஷரி கார்போகேட்டன். ரைட்? அண்ட் C எடுத்துட்டீங்க அப்படின்னா ப்ரோப்பேன் 2 ஆல் 1 2 3 அண்ட் இங்கே OH வரப்போகுது. இங்கே CH3 இங்கே CH இங்கே நமக்கு CH3. இதில் செகண்டரி கார்போகேட்டன். ரைட்? அண்ட் ப்ரோப்பேன் 1 ஆல்ல அகைன் பிரைமரி கார்போகேட்டன். அப்போ யார் நமக்கு ஃபாஸ்ட்டாக போவாங்க? SN1ல டெர்ஷரி. அப்போ ஆப்ஷன் பி மெத்தில் ப்ரோப்பேன் 2 ஆல் அப்படின்றது தான் நமக்கு என்னது? இங்கே ஆன்சர். ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின்.
வென் ஃபீனால் இஸ் ட்ரீட்டட் வித் எக்ஸஸ் புரோமின் வாட்டர் இட் கிவ்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபீனால் எடுத்து நம்ம எக்ஸஸ் புரோமின் வாட்டர் போடும்போது நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்றதான் கொஷின். ஸோ ஃபீனால் எடுத்துக்கலாம். இதை வந்து புரோமின் வாட்டர் மீடியத்தில் போடும்போது நமக்கு என்ன ஆகும்னா ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷனாக இருக்கும். அப்போ என்ன ஆகும், நமக்கு ட்ரைப்ரோமோ டெரிவேட்டிவ் ஃபார்ம் ஆகும். அதாவது இங்கே OH அண்ட் இங்கே Br, இங்கேயும் Br, அதாவது ஆர்த்தோ அண்ட் பேரா 2 பொசிஷன்லையும் Br வரும். அப்போ என்ன சொல்லலாம், அதை 1, இது 2, இது 4, இது 6, 2, 4, 6 ட்ரைப்ரோமோ ஃபீனால் நமக்கு ஃபார்ம் ஆகும். ஆப்ஷன் டியில் இருக்கு தெரியுமா, இதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த காம்பவுண்ட் விச் ரியாக்ட் ஃபாஸ்டஸ்ட் வித் லூகாஸ் ரியேஜென்ட் அட் ரூம் டெம்பரேச்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ லூகாஸ் ரியேஜென்ட்டை பொறுத்த வரைக்கும் ரியாக்டிவிட்டி ஆர்டர் ஃபார் லூகாஸ் ரியேஜென்ட் பார்க்கலாம். ரியாக்டிவிட்டி ஆர்டர் ஃபார் லூகாஸ் ரியேஜென்ட். இப்போ லூகாஸ் ரியேஜென்ட்டுக்கு நமக்கு எப்படி இருக்குன்னா, டெர்ஷியரி ஆல்கஹால் இஸ் மோர் ரியாக்டிவ், அப்புறம் செகண்டரி, அப்புறம் பிரைமரி. அப்போ இதில் கொடுத்ததில் டெர்ஷியரி யாருன்னு பாருங்கள், அவங்க தான் மோர் ரியாக்டிவ் இருப்பாங்க. இப்போ பியூட்டேன் 1 ஆல் அப்படின்றது பாருங்கள். ஸோ இது ஒரு பிரைமரி ஆல்கஹால், ரைட். ஸோ நான் கார்பனை கூட ஃபில் பண்ணலை. அடுத்து பியூட்டேன் 2 ஆல், இது ஒரு செகண்டரி ஆல்கஹால். அண்ட் அடுத்து 2-மெத்தில் ப்ரொப்பைன் 1 ஆல். இப்போ ப்ரொப்பைன்னா 3 கார்பன், அண்ட் அதில் செகண்டில் மெத்தில் அண்ட் ஃபஸ்ட் ஒன்றில் ஆல்கஹால். ஸோ இங்கே சி. அகெயின் இதுவும் நமக்கு என்ன தான், ப்ரைமரி தான். அடுத்து 2-மெத்தில் ப்ரொப்பைன் 2 ஆல். ஸோ 2-மெத்தில் அண்ட் ப்ரொப்பைன் 2 ஆல், இது ஒரு டெர்ஷரி. அப்போ யார் நமக்கு ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் ஆவாங்க, டெர்ஷரி தான். அப்போ 2-மெத்தில் ப்ரொப்பைன் 2 ஆல் தான் நமக்கு ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி தான் நமக்கு என்னது இங்கே ஆன்சர், ரைட். நெக்ஸ்ட் ஒன், which one of the following compounds will be most readily attacked by an electrophile அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எதில் ஈஸியாக எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் போகும்னு பார்க்கணும். அப்போ எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் இன் பென்சீனை பொறுத்த வரைக்கும், ஸோ எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் இன் பென்சீன் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இன்க்ரீசஸ் ரேட் ஆஃப் ரியாக்ஷன், ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன். ஆனால் பென்சின் ரிங்கை ஆக்டிவேட் பண்ணும் எலக்ட்ரானை கொடுத்து. அப்போ குளோரோபென்சின், பென்சின், ஃபீனால், டொலுவின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கிட்டத்தட்ட எல்லாமே எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே குளோரின், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் பென்சின். ஸோ இது அப்படியே தான் இருக்கும், நெய்தர் ஆக்டிவேட்டட் நாட் டீஆக்டிவேட்டட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீனால் கொடுத்துருக்காங்க, அண்ட் அடுத்து டொலுவின் கொடுத்துருக்காங்க. ஸோ யார் இங்கே டொனேஷன் நீங்கள் சிஎலை பொறுத்த வரைக்கும் இது டொனேட் பண்ணாலும் ப்ளஸ் ஆர் எஃபெக்ட் இருந்தாலும் இதில் என்ன இருக்கும், மைனஸ் ஐயும் இருக்கும். ஸோ அப்போ என்ன இருக்காது நமக்கு, இது அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்காது. அடுத்து நார்மல் பென்சினை விட சொல்லப்போனால் நார்மல் பென்சின் தான் ஃபாஸ்ட்டாக இருக்கும் இதை விட, சரிங்களா. அடுத்து இங்கே பார்க்கும்போது ஓவும் நமக்கு என்ன பண்ணுன்னா ப்ளஸ் ஆர் எஃபெக்டை கிரியேட் பண்ணும், CH3யும் ப்ளஸ் ஆர் எஃபெக்டை கிரியேட் பண்ணும். பட் இது லோன் பேர் வச்சுருக்கிறதுனால இதில் தான் நமக்கு எப்படி இருக்கும், எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். ஃபீனால் தான் இதுக்கு ஆன்சர். ஸோ 4 வந்து ஃபீனால் தான் நமக்கு என்ன ரெடிலி அட்டாக்டு பை எலக்ட்ரோஃபைல் கம்பேர் பண்ணும்போது 4, ரைட். நெக்ஸ்ட் ஒன், propene CH3 CH double bond CH2 can be converted into 1 propanol by oxidation. Indicate which set of reagent amongst the following is ideal for the above reaction கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு டபுள் பாண்டட் காம்பவுண்ட் எடுத்து KMnO4 போட்டிங்கன்னா ஆசிடாக தான் மாறும், ரைட்டுங்களா. ஸோ ஆல்கஹாலாக மாறாது. அடுத்து ஆஸ்மியம் டெட்ராக்சைடு அகைன் ஆக்சிடேஷன் தான், ரைட்டா. ஸோ சொல்லப்போனால் ஆஸ்மியம் டெட்ராக்சைடு போட்டோம்னா நமக்கு டையால் ஃபார்மேஷன் போகும், லைக் KMnO4 பேஸ் ரீஜன் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி. அண்ட் B2H6 அல்கலைன் H2O2 போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், ஆன்டி மார்கானிக் ஆஃபில் அடிஷன் நடந்து ஆல்கஹால் ஃபார்ம் ஆகும், ப்ரொப்பனால் 1 ப்ரொப்பனால் ஃபார்ம் ஆகும். இப்போ ஆன்சர் வந்து சி தான், இதுதான் ப்ரொப்பனால் வரும். ஓசனாலிசிஸ் போட்டாலும் நமக்கு என்ன, ஒரு சைடு அசிட்டால்டிகைட், இன்னொரு சைடு என்ன ஃபார்ம் ஆகும், நமக்கு ஃபார்மால்டிகைட் ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர், ரைட். ஒவ்வொரு ரியேஜென்ட்டோடைய நேச்சரும் தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபீனால் இஸ் ஹீட்டட் வித் குளோரோஃபார்ம் அண்ட் அக்வஸ் KOH when salicylaldehyde is produced. This reaction இதோட 4 தடவை 5 தடவை இந்த கொஸ்டின் வருது வேறு வேறு பேட்டர்னில். ஸோ அந்த ரியாக்ஷன் என்னது, ரீமர் டீமன் ரியாக்ஷன், ரைட். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், லூகாஸ் ரியேஜென்ட் அப்படின்னா என்னதுன்னு கேட்குறாங்க. ஸோ கான்சன்ட்ரேட்டாக HCl-ம் ஆனேட்டஸ் ஜிங்க் குளோரைடும். ஸோ இதுவும் தெரிஞ்சிருக்கணும், டேரக்ட் கொஸ்டின் தான். இதெல்லாம் 88ல் வந்திருக்கு, ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். அடுத்து பாருங்கள், மெத்தனால் இஸ் இண்டஸ்ட்ரியலி ப்ரிப்பேர்டு பை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரிடக்ஷன் ஆஃப் CO யூசிங் H2 அண்ட்
ஜிங்க் ஆக்சைடு Cr2O3 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரிடக்ஷன் ஆஃப் CO யூசிங் H2ன்னு குடுத்துருக்காங்க. ஸோ CO + H2 2H2 அப்படின்னு போட்டிங்கன்னா, நமக்கு என்ன அந்த இடத்துல CH3OH அப்படின்னு வரும். இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஜிங்க் ஆக்சைடு அண்ட் Cr2O3 போடலாம். ரைட்டா? ஸோ இந்த ரியாக்ஷன் தான் நம்ம இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ணுவோம். இது வந்து அந்த அப்ளிகேஷன் பார்ட் இருக்கு இல்லையா? கமர்ஷியல் இந்த ஹெட்டிங்கே இருக்கு பாருங்க. இந்த ஹெட்டிங் இருக்கு நம்ம புக்ல. ஸோ இதிலிருந்து என்ன பண்றாங்க நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல வந்தது. ரைட்? ஸோ ரிமைனிங் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். தேங்க் யூ.